வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து அங்கே ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி டவுட்ஸ் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும். எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதை வந்து 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ இப்படி பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் எகைன் வந்து செலக்ட் பண்ண மாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகிருக்கா அப்படின்றதையும் ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஸ்டேச்சுரேஷன், அப்புறமா கான்ட்ராஸ்ட், இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்ளை டு ஆல்னு இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ண போகிற அந்த லைட் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும், டார்க்காக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் விக்னேட் ஆப்ஷனை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எனேபிள் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா 2D ஷிஃப்ட் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ன்ற கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த 2D ஷிஃப்ட்ன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாகவே பேக்கில் வந்துடுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே இப்போ நம்ம ஃபோட்டோ எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி கிளிக் பண்ணிட்டு அந்த 2D ஷிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை மட்டும் ஒரு 30 வந்து கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாகவே நம்ம செட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம அந்த பொங்கல் ஃப்ரேமில் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி அப்படியே ஃபுல்லாகவே பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லேயும் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்குவீங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஒரு 30 இல்லைனா ஒரு 40 வந்து கொடுத்துக்கோங்க. 40 கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிளாக் ஃப்ரேமில் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பேக்கில் போயிடும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே நம்ம கரெக்டாக வந்து அந்த பொங்கலுக்கு வீடியோ வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு
அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஸ்டக் ஆகிற மாதிரி தான் ஷோ ஆகும். பட் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கேலரியில் பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாகவே ப்ளே ஆகும். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.